ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? உலகம் முழுக்க கலாச்சாரம் மாறினாலும் பிறந்த நாள் வந்தா ஒரே விஷயங்கள் தான். கேக், கேண்டில், சாங், விஷ். இது காயின்சிடென்ஸ் இல்ல. இதுக்கு பின்னாடி 1000 ஆண்டுகளா ஒரு கதை இருக்கு. இந்த கதை பேக்கரியிலையும் இல்ல, பர்த்டே பார்ட்டிலையும் இல்ல. பிரமிட்ஸ் கட்டின ஈஜிப்ட்ல ஆரம்பிக்குது. ஏன்ஷியன்ட் ஈஜிப்ட். அங்கதான் மனிதன் முதலா பிரெட் சமைக்க கத்துக்கிட்டான். அந்த காலத்துல பிரெட் இல்லாத நாள் சாதாரண நாள் கிடையாது. பிரெட் தான் வாழ்க்கை. நம்ம ஊர்ல இட்லி தோசை இல்லாம காலை போகாத மாதிரி எஜிப்சியன்ஸ்க்கு பிரெட் டெய்லி ஃபுட். யாருக்கும் தெரியல இந்த பிரெட் தான் ஒரு நாள் கேக்கா மாற போகுதுன்னு. இந்த பிரெட் கிரீக் நாட்டுக்கு போகுது. அங்கதான் ஃபர்ஸ்ட் பிக் ட்விஸ்ட். கிரீக்ஸ் பிரெட்டை சாப்பிட மட்டும் பண்ணல, அதுக்கு மீனிங் கொடுத்தாங்க. பிரெட்டை வட்ட வடிவமா மாத்துனாங்க. ஏன்? நிலா சிம்பிள், மேல தேன், நட்ஸ், இனிப்பு. இது சாதாரண ஸ்வீட் இல்ல. இந்த மூன் ஷேப்ட் கேக் ஆர்டமிஸ்ன்னு சொல்ற மூன் காடஸ்க்கு ஒரு பிரசாதம். இன்னொரு முக்கிய ட்விஸ்ட், இந்த கேக் மேல தீ ஏத்தினாங்க. எலக்ட்ரிக் பல்ப் இல்லாத காலம். ஃபயர்னா பவர், ஃபயர்னா ப்ரொடெக்ஷன். அந்த தீ நிலாவின் ஒளியை ரெப்ரசன்ட் பண்ணும்னு நம்பினாங்க. நம்ம ஊர்ல அம்மன் கோவில்ல மாவிளக்கு ஏத்துற மாதிரி ஏன்ஷியன்ட் யூரோப்ல ஒரு நம்பிக்கை இருந்தது. நெருப்பு இல்லனா தீய சக்திகள் வரும். அதனால எந்த சடங்கா இருந்தாலும் ஃபயர் மேண்டேட்டரி. இங்கதான் கேண்டில் கான்செப்ட் உருவானது. இந்த கேக் ட்ரெடிஷன் கிரீக்ஸ்ல இருந்து ரோமன்ஸ் கிட்ட போகுது. ரோமன்ஸ்க்கு செலிப்ரேஷன் ரொம்ப பிடிக்கும். போர்ல ஜெயிச்சா கேக், வெட்டிங்னா கேக், ஃபீஸ்ட்னா கேக். ஆனா ஒரு ஷாக்கிங் கஸ்டம் இருந்தது. ரோமன் வெட்டிங்ல கேக்கை மணமகள் தலையில உடைப்பாங்க. அது இன்சல்ட் இல்ல, லக், ஃபெர்டிலிட்டி, ப்ராஸ்பெரிட்டி சிம்பிள். அதாவது அதிர்ஷ்டம், வளம், செழிப்பு ஆகியவற்றின் சின்னம். காலம் வேகமாக முன்னோக்கி செல்கிறது. மத்திய காலம். அந்த காலத்து நம்பிக்கை என்னன்னா, பர்த்டே டேல மனிதன் ரொம்ப வல்னரபிள். ஈவில் ஸ்பிரிட்ஸ் அட்டாக் பண்ணணும்னு நம்பினாங்க. அதனால பர்த்டே கொண்டாடுறவரை ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி நின்னாங்க. கேக் மேல ஃபயரை ஏத்துனாங்க. சத்தமா பாடினாங்க. எஸ், பர்த்டே சாங் அங்கதான் பிறந்தது. இப்போ ஜெர்மனி. 15ஆம் நூற்றாண்டு. கிண்டர் ஃபெஸ்ட், குழந்தைகளுக்கான பர்த்டே செலிப்ரேஷன். ஃபர்ஸ்ட் டைம் பர்த்டேக்கு மட்டும் கேக். ஒவ்வொரு வயதுக்கும் ஒரு கேண்டில், மேலும் ஒரு எக்ஸ்ட்ரா கேண்டில் ஃபியூச்சர் லைஃப்காக. கேண்டில்ஸ் முழு நாளும் எரிய விட்டு நைட்ல தான் ஊதி அணைப்பாங்க. 18ஆம் நூற்றாண்டு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். கேக் லக்ஸரி இல்லாம எல்லோருக்கும் கிடைக்க ஆரம்பிச்சது. சுகர் சீப், அவன் காமன். பேலஸ்ல இருந்த பர்த்டே கேக் சாமானியன் கிட்ட வந்தது. கேண்டில் ஊதி விஷ் பண்றது சயின்ஸ் இல்ல, பிலீஃப். கேண்டில் இருந்து வரும் புகை வாழ்த்துக்களை கடவுளிடம் கொண்டு போகும்னு நம்பினாங்க. அதனால ஒரே மூச்சுல கேண்டில்ஸ் ஊதணும். இப்போ மாடர்ன் டைம். ஃபேஸ் ஸ்மாஷ், மெக்சிகோ ட்ரெடிஷன். போட்டோ பிரிண்ட் கேக், 1990s இன்வென்ஷன். பர்த்டே வீடியோ இல்லனா பர்த்டே இன்கம்ப்ளீட். ஆனா ஒரு விஷயம் கிளியர், புனியும் நம்ம பர்த்டே கேக் 5000 வருடம் பழமையானது இல்லை. ஆனா அது உருவான கதை. ஈஜிப்ட், கிரீஸ், ரோம், ஜெர்மனி. 5000 வருட மனித கலாச்சார பயணம். அடுத்த பர்த்டேக்கு கேக் வெட்டும் போது நீங்க கேக்கை மட்டும் வெட்டல, ஒரு நெடும் வரலாற்றை வெட்டுறீங்கன்னு நினைவில் வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.